வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொதுவா மீன ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல கற்பனை உலகத்துல வாழக்கூடியவங்க. தன்னுடைய கற்பனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். என்னங்க எங்களை பார்த்து இப்படி சொல்றீங்க? கண்டிப்பா கற்பனை உலகத்துல வாழக்கூடியவங்க. ஆனாலும் கற்பனை நிஜமாகும். அவங்களுக்கு தசாபுத்தி மட்டும் ரொம்ப ஃபேவரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கற்பனையே நிஜமாகும். இந்த யூனிவர்ஸ் ஒன்று சொல்லுவாங்களே, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவங்களுக்கு ஒர்க் ஆகும் மீனராசிக்காரங்களுக்கு. ஏன்னா மீனத்துக்கு சுக்கிரன் உச்சமும் அடையக்கூடிய பகை கிரகமே உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னா மீனராசி தான். அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னா அது மீனராசிக்காரங்க. ஆனா இந்த ஜென்ம சனி வறுத்து எடுக்குது மேடம், நீங்க எங்களை பத்தி சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இதையும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரங்க இதையும் கடந்துருவீங்க. அதாவது மற்ற ராசியெல்லாம் பாத்தீங்கன்னா கதறுவாங்க ரொம்ப, 7.5 சனி இல்லை, ஜென்ம சனி இல்லை. ஆனா உங்களுக்கு குரு காப்பாத்தி விட்டுறாரு. பொதுவாவே தனுசுக்காவது நெருப்பு ராசி, நீங்க நீர் ராசிங்கிறதுனால எதையுமே மீன் போல பொறுமையா சகிப்புத்தன்மையோட இருக்கக்கூடியவங்க. அதனால அவங்களுக்கு பெரிய அளவுல இது பண்ண முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் டார்ச்சரா தான் இருக்கும். மனசுல டார்ச்சரு, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். ஆனா வெளியில சொன்னா நம்மளோட பேரும் புகழும் என்ன ஆகுறது? தனுசு ராசிக்காரங்களாவது குரு வீடா இருந்தாலும் சொல்லிடுவாங்க, ஐயோ எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு ஓப்பனா சொல்லிடுவாங்க. மீனராசி அப்படி கிடையாது, சொல்லவே மாட்டாங்க, மனசுலயே வச்சுப்பாங்க. அப்போ அது நல்லதா கெட்டதானா? ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில அது மோசமான ஒரு விஷயம்தான். ரிசர்வ்டு டைப்பா இருக்கிறது எல்லா நேரத்திலும் நல்லது பண்ணாது. சில நேரத்துல மீனராசிக்காரங்க ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. இந்த காலகட்டங்கள்ல பொதுவா பாத்தீங்கன்னா 5ல் இப்ப குரு வர்றாரு, 5ல் குருவும் சூரியனும் இருக்காரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உச்சம் பெற்ற குருவும் உச்சம் பெற்ற சூரியனும் இருக்கிறது அப்படிங்கிறது மிக உச்சபட்ச பதவி, தலைமை பதவி, தலைமை பொறுப்பு, இதெல்லாம் அதிகமா வரக்கூடியது. கௌரவ பட்டம் பதவி வர்றது, உங்களை வாண்டடா உங்களை கஷ்டப்படுத்துறாங்க, நேரங்காலங்கிறதுனால பிரச்சனை அனுபவிக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஃபேவரா தான் முடியும். உங்களுக்கு ஃபேவரா தான் நீங்க கொண்டு போவீங்க. ஃபேவரா தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எங்க குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதைலாம் சூப்பரா இருக்கு. ஆனா வேணும் வாண்டடா பண்றவங்களும் இருப்பாங்க இல்லையா? இது எப்ப பண்ணுவாங்கன்னா, இந்த 6ல் சூரியன் வரும்போது, ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் நோய் எதிரி கடன் சூரியன் வரும்போது இந்த சூரியன் உக்ரமா என்ன பண்ணுவாரு, இந்த தலைமை பொறுப்பு கௌரவப்பட்டபதி இதெல்லாம் கீழே இறக்குவாரு. அப்ப நீங்க உஷாரா இருக்கணும். எதிரி நோய் கடன்ல ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த நேரத்துல கேதுவோடையும் சில கிரகண தோஷத்தை உண்டாக்குவாருங்கிறதுனால சூரியன் கேது காம்பினேஷன் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ், அதே மாதிரி சூரியனுக்கு தலையில தலைவலிக்கிறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதிகமாகிறது, பிரச்சனையை உருவாக்கி கொடுக்குது. அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு மாசத்துக்கு, ஆகஸ்டுக்கு அப்புறமும் கொஞ்சம் செப்டம்பர் வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆகஸ்ட் மாசம் பலன்கள் சொன்னாலும் இந்த ஆகஸ்ட் 2026 இப்படி உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்கு. அப்படிங்கும்போது நோய் எதிரி கடன் விஷயத்துல ரொம்ப உஷாரா இருங்க, அதுதான் உங்களை போட்டு தாக்கும். அப்ப ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்க, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க காத்திருக்காரு. அதே 4ஆம் இடத்துல செவ்வாயும், 4ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்குது. அர்த்தாஷ்டமத்துல செவ்வாய் புதன் இருக்கு. அப்ப வண்டி வாகனம், வீடு மனை அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமாவும் இருக்கணும். ஆனா உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தாயார் வழி சொந்தத்துல தாயாருக்கே கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாலும் கோபத்தை விடுத்து ஒரு நல்ல சுமூகமான உறவை பேண வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி தாய் வழி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதம இருக்கிறவங்களுக்கு இந்த 7ல் வர சுக்கிரன் திருமணத்தை பண்ணி வைப்பார். பிசினஸ் பார்ட்னர் இல்லாம இருந்தாங்கன்னா பிசினஸ் பார்ட்னர் அமைவாங்க. உங்களோட ஜாதகத்துல ரொம்ப 7ஆம் இடம் பலுவா இருந்ததுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரான காலகட்டம். ஏன்னா சமசத்துவமா உங்களையும் பாக்குறாரு. இப்ப சுக்கிரன் அந்தரம், சுக்கிர திசை, சுக்கிர புத்தி அப்படிலாம் போயிட்டு இருந்ததுன்னா சூப்பரான டைம் இது. மறுபடியும்
ஏன்னா உச்சம் பெற்ற கிரகங்களும் வேலை செய்து 7ல சுக்கிரனை திருமணம் பண்ண வைக்கக்கூடிய பிராப்தமும் இது எல்லாமே. குடும்பம் அமைகிற பிராப்தம் 7ல பார்க்கும்போது உங்களுக்கு கவர்ச்சி கூடும், உங்களோட தேஜஸ் அதிகமாகும். அப்படியே இவ்வளோ நாள் அப்படியே சைலண்டா ரெஃப்ரெஷ்மெண்ட்டே இல்லாதவங்க கூட இந்த காலகட்டம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸை கொடுத்துரும். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அது நல்ல பலனை, ரொம்ப சூப்பரான ஒரு காதல் வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்கும். அதனால எல்லா வகையிலுமே நீங்கள் லக்ஸுரியஸாக இருக்கணும். இப்போ கலைத்துறையிலாம் தான் டாப் பீரியட். யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறவங்க, அந்த மாதிரி இது சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரான டாப் பீரியட் இது. ராசியிலே ஜென்மத்தில் இருக்காரு, வக்ரமாக இருக்கார். 138 நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் விடுதலையும் கொஞ்சம் கொடுத்துருக்குறார். அப்படிங்கும் போது ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. ஜூலை 27க்கு அப்புறம் உங்களுக்கு பாரம் இறங்கும் கொஞ்சம். இப்போ உச்சகிரகத்தும் குருவும் வேலை செய்ய போறாரு, சுக்கிரனும் சூப்பராக வேலை செய்ய போறாரு. இப்போ சனியும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அப்படிங்கும் போது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். இந்த நோய் எதிரி கடனில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். இருக்கக்கூடிய ராகு 6ல இருக்கக்கூடிய கேது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். சர்ப கிரகங்கள் அப்படிங்கும்போது எலுமிச்சை பழம் மாலை, அங்காள பரமேஸ்வரி போன உக்கர தெய்வங்கள், காளி தேவிங்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை நீங்க போய் பயன்படுத்தலாம். 12ல ராகு உட்கார்ந்துருக்கிறது தேவையில்லாத மறைமுக தொடர்புனால பிரச்சனை வரும். மனசுக்கு பிடிக்கல, மனசுக்கு தப்பா இருக்கிற விஷயங்களை நீங்க பண்ணாதீங்க. ஆனா அது மீறி பண்ணும் போது அதுக்கான விஷயங்களும் நடக்கும். நிறைய தெளிவில்லாத பிரச்சனைகள் நடக்கும். உங்களுக்கு அகெயின்ஸ்டா முடியும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற விஷயம் அன்னைக்கு வருத்தத்தை கொடுக்கறதுக்கூடியதா இருக்கும். 6ல இருக்கக்கூடிய கேது வந்து நோய் எதிரி கடனை உஷாரா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது சூரியன் கேது காம்பினேஷன் வரும்போது. அதுக்கப்புறம் 5ல இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ராமினெண்டா ஆகஸ்ட் 15 வரைக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் இந்த கிரக நிலை மாறும்போது கிரகண தோஷம் ஏற்படுது. கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ மற்றதெல்லாம் ரொம்ப ப்ராஃபிட்ஸ் தான் இருக்கு. எந்த இஷ்யூஸும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த கவனம் மட்டும் வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா ஜென்மத்துல என்னதான் சனி வக்ரமானாலும் அது கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ராகு கேதுனாலையும் நீங்க ஆஞ்சநேயர் வழிபடுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? கேதுன்றதுனால நீங்க போய் விநாயகரை வழிபடுறதும் குலதெய்வத்தை மறக்காம நீங்க கொண்டு போறதும் மீனராசிக்காரங்களுக்கு டாப் பீரியடா இது இருக்கும். கண்டிப்பா எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்னா நோய் எதிரி கடன்ல கவனமா இருக்கணும். அப்ப இதெல்லாம் நீங்க யோசிச்சு செயல்படுங்க. தொழில் விஷயத்துல, உத்தியோக விஷயத்துல பார்த்து கால் வைங்க, பார்த்து பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு இப்ப பிளஸ் தான் ஆகும், பாசிட்டிவ் தான் நடக்கும். ஸோ இது ரொம்ப ஏற்றமான ஒரு முன்னேற்றமான கடவுளுடைய புண்ணியத்துல மீனராசிக்காரங்க கண்டிப்பா மென்மேலும் வளரக்கூடிய ஒரு யோக பிராப்தம் எப்போது அமைது. நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. அந்த பொறாமை வன்மத்துல இருந்து நீங்க வெளியில வரணும்னா உங்களுடைய முயற்சிகளை தொய்வில்லாம கொண்டு போங்க. உங்களுக்கு தொடர்ந்து உழைப்ப கொடுங்க. கண்டிப்பா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெருசா கொடுத்துரும் இந்த நேரத்துல. ஆனா சில தடைகள் இருந்தாலும் நிரந்தர வெற்றி அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இந்த மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமானை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.